Hey guys, welcome to my channel Civil Tech Tamil. இந்த வீடியோவில் நம்ம அந்த ப்ராப்ளம்ஸோட கண்டினியூவேஷனும் அது கூட கொஞ்சம் தியரி பாடம் பார்க்க போகிறோம். நான் அந்த வீடியோவில் ப்ராப்ளம் 2 உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். அதோட ஆன்சரை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா porosity 45%, specific gravity of soil solids 2.70ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா void ratio, dry unit weight for SR is equal to 50%, saturated unit weight, submerged unit weight, dry density, saturated density and bulk density for SR is equal to 40%ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. First, void ratio E is equal to n divided by 1 minus n, which is equal to 0.45 divided by 1 minus 0.45 is equal to 0.818. நம்மளுக்கு void ratio கிடைச்சிருச்சு. Next, dry unit weight gamma D is equal to GS into gamma W divided by 1 plus E, which is equal to GS ஓட வேல்யூ கொஷினில் கொடுத்துருவாங்க 2.70 into gamma W 9.81 divided by 1 plus E. முன்னாடி ஸ்டெப்பில் void ratio கண்டுபிடிச்சிருக்கோம், which is equal to நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 14.569 kilonewton per meter cube. நெக்ஸ்ட் நம்மளுக்கு bulk density கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. bulk density ஃபார்முலா GS into gamma W divided by 1 plus E into 1 plus W. நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட்டோட வேல்யூ தெரியாது, அதனால நம்ம SR into E equal to W into GS என்ற ரிலேஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்க SR into E divided by GS, which is equal to நம்மளுக்கு சேச்சுரேட்டட் ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50% கொடுத்துருக்காங்க. அப்போது 0.50 into 0.818 divided by 2.70 போட்டால் நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் 0.151 வருது. இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் காமா பியில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு பல்க் டென்சிட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா 16.769 kilonewton per meter cube கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட்டோட ஃபார்முலா GS plus C divided by 1 plus C into gamma W, which is equal to 2.70 plus 0.818 divided by 1 plus 0.818 into 9.81. நம்மளுக்கு கிடைச்ச gamma saturated value வந்து 11.918 kilonewton per meter cube. Gamma submerged next. Gamma submerged is equal to gamma saturated minus gamma W. Gamma saturated value நம்ம கண்டுபிடிச்சது 11.918 minus gamma W ஓட value 9.81, which is equal to 2.108 kilonewton per meter cube. Next நம்ம கண்டுபிடிக்க போகிறது dry density. Dry density is equal to GS into density of water divided by 1 plus W, which is equal to 2.70. நம்மளுக்கு வாட்டரோட டென்சிட்டி என்னன்னு தெரியும் 1000 divided by 1 plus 0.818, which is equal to 1485.15 kg per meter cube. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து சேச்சுரேட்டட் டென்சிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேச்சுரேட்டட் டென்சிட்டிக்கு ஃபார்முலா GS plus C divided by 1 plus C into density of water, which is equal to 2.70 plus 0.818 divided by 1 plus 0.818 into 1000, which is equal to 1935.09 kg per meter cube. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா bulk density at SR is equal to 40%ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. bulk density formula GS into density of water divided by 1 plus C into 1 plus W. நம்மளுக்கு W வந்து கண்டுபிடிக்கணும். SR is equal to 40 இருக்கும்போது வாட்டர் கண்டென்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ SR into E is equal to W into GS, where W is equal to 0.40 into 0.818 divided by 2.70, which is equal to 0.121. நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் கிடச்சிருச்சு. இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் பல்க் டென்சிட்டி ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1664.85 kg per meter cubeன்னு கிடைக்குது. உங்கள் வேல்யூஸ் கரெக்டாக இதில் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு போகலாம். A sample of clay was coated with paraffin wax and its mass, including the mass of wax, was found to be 697.5 gram. The sample was immersed in water and its volume of water displaced was found to be 350 ml. The mass of the sample without wax was 690 gram and its water content is 80%. Determine bulk density, dry density, degree of saturation. Take GS is equal to 2.70 and GW is equal to 0.89. நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிளே சாம்பிள் வந்து பாராஃபின் வேக்ஸில் கோட் பண்ணி அதோட டோட்டல் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 697.5 கிராம். இதுவே வந்து நம்மளுக்கு அந்த வேக்ஸில் கோட் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ மாஸ் இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா 690 கிராம்னு சொல்கிறாங்க. அப்போது வித் வேக்ஸ் அண்ட் வித்தவுட் வேக்ஸ் இது ரெண்டுத்தையும்
மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எம்பாங்க்மென்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. எவ்வளவு வால்யூம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் கொடுத்திருக்காங்க 350 ml. நெக்ஸ்ட் வாட்டர் கண்டென்ட் கொடுத்திருக்காங்க 18%. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க 18% கொடுத்திருக்காங்க. ரைட் டென்சிட்டி, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், A and GW. GW வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் பேக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க 0.79 and 0.69. நெக்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் வாட்டர் கண்டென்ட் கொடுத்திருக்காங்க 16% and 12%. with wax is equal to 697 சொல்றாங்க. ஒரு பேரல் is equal to 690 gram. நெக்ஸ்ட் நமக்கு மாஸ் ஆஃப் பேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். clay sample with wax minus mass of clay sample without wax. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு மாஸ் ஆஃப் பேக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 7.5 னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் which is equal to 350 ml. 1 ml is equal to 1 centimeter cube. அப்போ 350 ml is equal to 355 centimeter. டயக்ராம் போட்டுருக்கேன். எம்பாங்க்மென்ட் கட்ட போறோம். எம்பாங்க்மென்ட் ஓட வேல்யூ 2018 கொடுத்துட்டாங்க. GS வேல்யூ கொடுத்திருக்காங்க 1.98 gram per cc கொடுத்துட்டாங்க. வாட்டர் கண்டென்ட் 18% கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பரோ ஏரியா A ஃபார்முலா தெரியும். பரோ ஏரியா equal to mass by area. நம்ம வால்யூம் ஆஃப் equal to 0.78 கொடுத்துட்டாங்க. W வந்து 60% total volume. GS வேல்யூ வந்து ரெண்டுமே சேம் தான் 2.65 ml and பரோ ஏரியா B E is equal to 0.69. ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் 12% கொடுக்க போறோம். GS is equal to 2.6 கொடுத்துட்டாங்க. Specific gravity of wax is equal to density of wax divided by density of water. நமக்கு density of water வந்து இங்க வந்து gram per cc ல வந்து போடுறோம். because வந்து நமக்கு கொடுத்திருக்க வால்யூம் வந்து சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. அதனால 0.89 into 1 is equal to density of wax. நம்ம density of wax எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.890 gram per cc கிடைக்குது. density of wax is equal to mass by volume. இதுல இருந்து நமக்கு வால்யூம் ஆஃப் wax எவ்வளவு கிடைக்குதுன்னா 8.427 centimeter cube னு கிடைக்குது. divided by next volume of wax plus volume of soil is equal to 355. அப்போ volume of wax ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு volume of soil என்ன கிடைக்குதுன்னா 346.57 centimeter cube னு கிடைக்குது. நெக்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க bulk density. bulk density is equal to mass by volume. mass without wax 690 divided by volume. போட்டா நமக்கு எவ்வளவு ஆன்சர் வருதுன்னா 1.99 gram per cc வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து dry density கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. dry density is equal to bulk density divided by 1 plus W. அப்படி போட்டா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1.686 gram per centimeter cube கிடைக்குது. சென்டிமீட்டர் கியூபோ cc-யும் சேம் தான். cc னா cubic centimeter னு அர்த்தம். நெக்ஸ்ட் void ratio. void ratio நம்ம dry density ஃபார்முலா வச்சு நம்ம போடுறோம். GS into rho W divided by 1 plus E. E தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ வந்து 1 plus E வந்து left hand side வந்துரும் which is equal to 2.70 divided by 1.686. அப்படி போட்டா E ஓட வேல்யூ 0.601 கிடைக்குது. நெக்ஸ்ட் நமக்கு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்போ SR into E is equal to W into GS னு ரிலேஷன் யூஸ் பண்றோம். SR into E வந்து முன்னாடி ஸ்டெப்ல கண்டுபிடிச்சது 0.601 வருது. W வந்து 0.18 into GS 2.70. அது போட்டா நமக்கு கிடைக்கிற SR வேல்யூ is equal to 81%. அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1573.96 kg per meter cube னு கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம dry density is equal to mass by volume. வால்யூம் கண்டுபிடிக்கணும். mass divided by dry density. நமக்கு இதுல வால்யூம் எவ்வளவு கிடைக்குதுன்னா 2132.07 meter cube னு கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம cost for transportation and for excavation which is equal to 35 plus 36 into 2132.07. அப்படி போட்டா நமக்கு எவ்வளவு ரூபீஸ் கிடைக்குதுன்னா 1,51,377 கிடைக்குது. இதுல இருந்து நமக்கு பரோ ஏரியா B வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்குன்னு தெரியுது. அதுதான் therefore பரோ ஏரியா B is economical, so we have to excavate from பரோ ஏரியா B. அவ்வளவுதான், இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. நம்ம அந்த நோட் மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். Next problem number 9. A natural soil deposit has a bulk unit weight which is equal to 18.44 kilonewton per meter cube and water content is equal to 5%. Calculate the amount of water required to be added to 1 meter cube of soil to raise the water content to 15%. Assume the void ratio to be remain constant. What will be final degree of saturation? Take GS is equal to 2.67. இப்போ நம்ம क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு நேச்சுரல் சாயில் டெபாசிட் பல்க் யூனிட் வெயிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 18.44 கிலோநியூட்டன் per மீட்டர் கியூப்னு கொடுத்திருக்காங்க. வாட்டர் கண்டென்ட் 5% கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன சொல்றாங்கன்னா 1 மீட்டர் கியூப் வால்யூம் ஆஃப் சாயில் சாம்பிளுக்கு வாட்டர் கண்டென்ட் 5 to 15% மாறினா நமக்கு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரெக்வயர்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க.
வாய்ட் ரேஷியோ ரெண்டுத்துக்குமே வந்து சேம்னு சொல்றாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைனல் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஜிஎஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா காமா பல்க் கொடுத்துருக்காங்க, வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு வாட்டர் கண்டென்ட்டோட பெர்சன்டேஜ்ல இருக்க வால்யூம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அந்த வால்யூம் கண்டுபிடிக்க நம்மளுக்கு வெயிட் ஆஃப் வாட்டர் தேவை. அந்த வெயிட் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்க நம்ம கிவன்ல இருந்து காமா பல்க் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து காமா ட்ரை கண்டுபிடிச்சி காமா ட்ரைல இருந்து நம்ம வெயிட் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் காமா ட்ரை இஸ் ஈக்குவல் டு காமா பல்க் டிவைடட் பை 1 plus W which is equal to 17.56 kilonewton per meter cube நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் காமா ட்ரை இஸ் ஈக்குவல் டு weight of soil solids divided by total volume. நமக்கு வால்யூம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1 மீட்டர் கியூப்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 17.56 into 1 which is equal to weight of soil solids. அப்போ weight of soil எவ்வளவு கிடைக்குதுன்னா 17.56 kilonewton கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம weight of water கண்டுபிடிக்க போறோம். weight of waterக்கு water content formula யூஸ் பண்றோம் which is equal to weight of water divided by weight of soil solids. அப்படி போட்டா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5%ல போறோம். அப்ப வாட்டர் கண்டென்ட் வந்து 0.05 னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் which is equal to weight of water divided by weight of soil solids. இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிருக்கோம் 17.56 kilonewton. இப்போ நமக்கு weight of water எவ்வளவு கிடைக்குதுன்னா 5%ல 0.878 kilonewton கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து சேம் ஃபார்முலா 15% வாட்டர் கண்டென்ட் இருந்தா எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு weight of water எவ்வளவு கிடைக்குதுன்னா 2.634 kilonewton கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் வாட்டர் அவைலபிள் இன் 1 meter cube soil sample for water content is equal to 5% இருந்தா நமக்கு எவ்வளவு வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா gamma W is equal to weight of water divided by volume of water. volume of water கண்டுபிடிக்க போறோம். அப்போ weight of water divided by gamma W which is equal to 9.81 gamma W. அப்போ volume of water நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.089 மீட்டர் கியூப்னு கிடைக்குது. 1 மீட்டர் கியூப் is equal to 1000 liters. அப்போ into 1000 போட்டா 89.5 liters னு கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், volume of water available in 1 meter cube soil sample for water content is equal to 15% இருக்கும்போது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம். சேம் மெத்தட் இது பண்ணா நமக்கு volume of water எவ்வளவு கிடைக்குதுன்னா 268.5 liters கிடைக்குது. நெக்ஸ்ட் volume of water added which is equal to 15% minus 5%. அப்ப 268.5 minus 89.5 which is equal to 178 liters water வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு நமக்கு வாய்ட் ரேஷியோ ஃபார்முலா தெரியணும். அதே மாதிரி வாய்ட் ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ வாய்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க காமா ட்ரை ஃபார்முலா யூஸ் பண்றோம். GS into gamma W divided by 1 plus E. அப்போ இதுல இருந்து நம்ம E வேல்யூ எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.49 கிடைக்குது. இப்போ கண்டுபிடிச்ச E வேல்யூவை நம்ம SR into E is equal to W into GS ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு SR எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.815 கிடைக்குது which is equal to 81.57%. Next problem, a soil mass in its natural state is partially saturated having a water content of 17.5% and void ratio is equal to 0.87. Determine degree of saturation, bulk unit weight, dry unit weight. Next, what is the weight of water required to make a mass of 10 meter cube volume to get saturated? Assume GS is equal to 2.69. நம்மளுக்கு இப்ப क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு நேச்சுரல் சாயில் மாஸ் வந்து partially saturated that is bulk. அதுக்கு வந்து எவ்வளவு வாட்டர் கண்டென்ட் கொடுத்திருக்காங்கன்னா 17.5% கொடுத்திருக்காங்க. வாய்ட் ரேஷியோ எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 0.87 கொடுத்திருக்காங்க. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், பல்க் யூனிட் வெயிட், ட்ரை யூனிட் வெயிட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு 10 மீட்டர் கியூப் சாயில் மாஸ் ஃபுல்லா சேச்சுரேட்டடா ஆக நமக்கு வெயிட் ஆஃப் வாட்டர் எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு GS ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 2.69. First given data water content is equal to 17.5%, E is equal to 0.87, GS is equal to 2.69. First நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க degree of saturation. நம்ம SR into E is equal to W into GS இந்த ரிலேஷன் யூஸ் பண்றோம். அப்ப SR into E வந்து given 0.87 which is equal to W also given 17.5 that is 0.175 into 2.68. நமக்கு SR வேல்யூ எவ்வளவு கிடைக்குது 0.54 which is 54%. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா வந்து bulk unit weight கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. bulk unit weight ஓட ஃபார்முலா GS into gamma W divided by 1 plus E into 1 plus W.
அப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குதுன்னா 16.58 கிலோநியூட்டன் per மீட்டர் கியூப்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா ட்ரை யூனிட் வெயிட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ட்ரை யூனிட் வெயிட் இஸ் நதிங் பட் பல்க் யூனிட் வெயிட் டிவைடட் பை 1 plus W. நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 14.11 கிலோநியூட்டன் per மீட்டர் கியூப்னு கிடைக்குது. பார்ட் 2 ஆஃப் த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா weight of water required to make a mass of 10 meter cube volume to get saturated. 10 meter cube volume soil sample full saturate ஆகி இருக்க நமக்கு weight of water எவ்வளவு தேவைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா fully saturated-க்கு S ஓட வேல்யூ என்னது 1. அப்போ fully saturated volume minus partially saturated volume இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நம்ம volume of water added கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா வால்யூம் 10 மீட்டர் கியூப்னு கொடுத்திருக்காங்க. SR into E is equal to W into GS. SR value for fully saturated க்கு 1 into E 0.87 which is equal to W into GS 2.69. இதுல இருந்து நமக்கு வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 32% னு கிடைக்குது. நெக்ஸ்ட் வாட்டர் கண்டென்ட் is equal to weight of water divided by weight of soil solids. இப்போ வாட்டர் கண்டென்ட் நமக்கு தெரியும் 0.32 which is equal to weight of water divided by weight of soil solids நம்ம சைடுல கண்டுபிடிச்சிருக்கேன். gamma dry is equal to weight of soil solids divided by volume. நமக்கு வால்யூம் தெரியும், gamma dry தெரியும். அதுல இருந்து weight of soil solids கண்டுபிடிச்சிருக்கா 141.1 கிலோ நியூட்டன். இப்போ அந்த வேல்யூ எடுத்துட்டு இங்க வாட்டர் கண்டென்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு weight of water 45.6 கிலோ நியூட்டன் கிடைக்குது. நெக்ஸ்ட் unit weight of water is equal to weight of water divided by total volume. அப்போ வால்யூம் நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 4.645 மீட்டர் கியூப்னு கிடைக்குது. இது fully saturated ஓட வால்யூம். நெக்ஸ்ட் நம்ம partially saturated ஓட வால்யூம் கண்டுபிடிக்கணும். Next, partially saturated க்கு weight of water கண்டுபிடிக்கணும். Water content is equal to weight of water divided by weight of soil solids. இதுல இருந்து water content நமக்கு 0.175 தெரியும். ஏன்னா partially saturated க்கு 17.5% கொடுத்திருக்காங்க which is equal to weight of water divided by weight of soil solids. முன்னாடி ஸ்டெப்ல கண்டுபிடிச்சது 141.1 கிலோ நியூட்டன் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் இதுல இருந்து நமக்கு weight of water எவ்வளவு கிடைக்குதுன்னா 24.67 கிலோ நியூட்டன் கிடைக்குது. அப்போ volume is equal to weight of water divided by unit weight of water which is equal to 2.51 meter cube கிடைக்குது. அப்போ volume of water to be added நமக்கு fully saturated minus partially saturated volume. அப்போ 4.64 meter cube minus 2.51 meter cube. நமக்கு கடைசியா எவ்வளவு ஆன்சர் கிடைக்குதுன்னா 2.14 meter cube. 1 meter cube is equal to 1000 liters into 1000 ஆல மல்டிப்ளை பண்ணா 2140 liters நமக்கு ஆன்சர் கிடைக்குது. Next problem number 11. The sand soil in a barrow pit has unit weight of solid as 25 kilonewton per meter cube, water content of 11% and bulk unit weight of 16 kilonewton per meter cube. How many cubic meter of compacted fill could be constructed on 3500 meter cube of sand excavated from the barrow pit? If the required value of porosity in the compacted fill is 30%, also compute the change in degree of saturation. நம்மளுக்கு இப்ப क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு barrow pit ஓட யூனிட் வெயிட் கொடுத்திருக்காங்க. அதுல இருக்க சாயில் சாம்பிள் யூனிட் வெயிட் 25 kilonewton per meter cube கொடுத்திருக்காங்க. வாட்டர் கண்டென்ட் 11% கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பல்க் யூனிட் வெயிட் 16 kilonewton per meter cube கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு காம்பாக்டட் ஃபில்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதோட வால்யூம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 3500 மீட்டர் கியூப்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 3500 மீட்டர் கியூப் நம்ம barrow pitல இருந்து நம்ம எக்ஸ்கவேட் பண்ணோம். காம்பாக்டட் ஃபில்ல இருக்க வேல்யூ ஆஃப் போரோசிட்டி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 30% கொடுத்திருக்காங்க. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனும் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதோட ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம லெசன் முடிச்சிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். வாட்டர் கண்டென்ட் டிட்டர்மினேஷன். ஒரு சாயில் சாம்பிள் இருக்க வாட்டர் கண்டென்ட் நம்ம என்னென்ன மெத்தட்ல எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இப்ப படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் oven drying மெத்தட், டார்ச் அண்ட் பேலன்ஸ் மெத்தட், பைக்னோமீட்டர் மெத்தட், சாண்ட் பாத் மெத்தட், ஆல்கஹால் மெத்தட், கால்சியம் கார்பைட் மெத்தட் அண்ட் ரேடியேஷன் மெத்தட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம oven drying மெத்தட பார்க்கலாம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் லேபரட்டரி மெத்தட். இந்த மெத்தட்ல வர நமக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபீல்ட்ல இருந்து சாயில் சாம்பிள் எடுத்து ஒரு ஸ்மால் நான் கொரடபிள் ஏர்டைட் கண்டெய்னர்ல வைப்பாங்க. அதை oven dryல வைப்பாங்க. டெம்பரேச்சர் 105 டிகிரி டு 110 டிகிரி செல்சியஸ் 24 hours அந்த லேபரட்டரியில வைப்பாங்க. இதுவே நம்ம 110 டிகிரி செல்சியஸ் மேல போனா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் லாஸ் ஆகும்னு சொல்றாங்க. வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இஸ் நத்திங் பட் நம்ம மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டரை தான்
வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு சாயில வந்து நிறைய ஆர்கானிக் மேட்டர் இருந்தா நம்மளுக்கு வந்து 60 டிகிரி டு 80 டிகிரி செல்சியஸே வந்து போதும்னு சொல்றாங்க. ஏன்னா ஹையர் டெம்பரேச்சர்ல போகும்போது அந்த ஆர்கானிக் சாயில் வந்து டீகம்போஸ் அண்ட் ஆக்சிடைஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. இல்ல வாட்டர் கண்டென்ட்க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. Water content is equal to weight of soil solids divided by weight of water, which is equal to W2 minus W1 divided by W3 minus W1. இதுல W1 என்னன்னா வெயிட் ஆஃப் கண்டெய்னர். நம்ம எந்த கண்டெய்னர்ல சாயில் சாம்பிள் வைக்க போறோமோ அந்த கண்டெய்னரோட வெயிட் எம்டி வெயிட் எடுத்துப்போம். W2 என்னன்னா நம்ம வந்து வெயிட் ஆஃப் அந்த கண்டெய்னர் பிளஸ் நம்ம ஃபீல்ட்ல இருந்து எடுக்கிற மாய்ஸ்டர் சாயில். மாய்ஸ்டர்னா பல்க் யூனிட் வெயிட். அந்த சாயில வந்து நம்ம வெயிட் பண்ணோம். நெக்ஸ்ட் W3 இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் கண்டெய்னர் பிளஸ் ட்ரை சாயில். 24 hours லேப்ல வச்சுட்டு அந்த சாயிலோட வெயிட் வந்து எடுக்கணும் கண்டெய்னரோட. அதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு வாட்டர் கண்டென்ட் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சொன்னதுதான் இந்த டயக்ராம்ல காமிச்சிருக்கேன். W1, W2, W3 இந்த மூணு வேல்யூஸை எடுத்து போட்டா நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் டார்ஷன் பேலன்ஸ் மெத்தட். இந்த மெத்தட்ல நம்ம என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றோம்னா டார்ஷன் பேலன்ஸ் மாய்ஸ்டர் மீட்டர் அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் வந்து அக்யூரேட்டா இருக்கும் வாட்டர் கண்டென்ட்டோட வேல்யூ. இந்த எக்யூப்மெண்ட்ல மெயினா 2 பார்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இன்ஃப்ராரெட் லேம்ப் அண்ட் டார்ஷன் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மெத்தட்ல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ட்ரையிங் அண்ட் வெயிட்டிங் வந்து சைமல்டேனியஸா நடக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி சாயில் வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ண சாயில் திருப்பி வந்து குயிக்கா வந்து ரீஅப்சர்வ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பைக்னோமீட்டர் மெத்தட். பைக்னோமீட்டர் மெத்தட்னா ஒன்னும் இல்லை, ஒரு கிளாஸ் ஜாரு அபவுட் 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கு மேல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு பிராஸ் கோனிக்கல் கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ல வந்து நம்மளுக்கு 6 mm டயாமீட்டருக்கு வந்து ஒரு ஹோல் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பைக்னோமீட்டர் அந்த ஜாரை எடுத்து ஃபர்ஸ்ட் அதோட எம்டி வெயிட் எடுத்துக்கணும். அது வந்து W1. ஓகேவா? ட்ரை கண்டிஷன்ல நல்லா தொடச்சிட்டு எம்டி வெயிட் எடுக்கணும். நெக்ஸ்ட் அந்த பைக்னோமீட்டர்ல நம்ம வந்து மாய்ஸ்டர் சாயில வந்து ஆட் பண்ணுவோம். மாய்ஸ்டர் சாயில் வந்து போட்டு அதோட வெயிட் எடுப்போம். ஒரு 3/4 ஆஃப் தி மாய்ஸ்டர் சாயில் எடுத்து அந்த வெயிட் வந்து அந்த ஜாரோட சேர்த்து எடுப்போம். அதை W2 நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த பைக்னோமீட்டர்ல மீதி இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லா கெரோசின் ஆர் டிஸ்டில்ட் வாட்டரை வந்து ஆட் பண்ணுவோம். அந்த ரெண்டுல இருக்க ஏரை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம்னா வந்து ஒன்னு ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஷேக் பண்றோம். இப்படி ஷேக் பண்ணிட்டு அந்த பைக்னோமீட்டரை அப்புறம் வெயிட் பண்ணி W3ன்னு எழுதி வச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அந்த பாட்டில் ஃபுல்லா எம்டி பண்ணி நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லா ஒன்னு டிஸ்டில்டு வாட்டர் ஆர் கெரோசின் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு ஆட் பண்ணி அந்த வெயிட் எடுப்போம். அதை W4 நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இதே நம்மளுக்கு கோர்சல் சாயில்ல ஏரை வந்து ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மெத்தட் வந்து கோஷலஸ் சாயிலுக்கு தான் யூஸ் ஆகும். அதாவது சாண்ட் அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். இப்போ இதுல மேல டாப்ல இருக்க டயக்ராம்ல நமக்கு நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. W1 வந்து எம்டி வெயிட், W2 வந்து ட்ரை சாயில் ஆர் மாய்ஸ்ட் சாயில் வந்து 3/4 போட்டு வெயிட் எடுக்கணும். W3 வந்து சாயில் பிளஸ் வாட்டர் ஆர் கெரோசின் ஃபுல்லா ஊத்தி நம்ம வந்து எடுக்கணும். W4 வந்து வெறும் வாட்டர் மட்டும் எடுப்போம். இதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னா W2 minus W1 divided by W4 minus W1 minus W3 minus W2. இந்த நம்ம எடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட்டோட வேல்யூ கிடைக்கும். கீழே கொடுத்திருக்க ஜார்ட்டா வந்து பைக்னோமீட்டர். நான் சொன்ன மாதிரி மேல வந்து ஒரு கோனிக்கல் பிராஸ் இது இருக்கும். அதுக்கு ஹோல் டயாமீட்டர் வந்து 6 mm டயாமீட்டர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாண்ட்பாத் மெத்தட். சாண்ட்பாத் மெத்தட் வந்து ஒரு ஃபீல்டு மெத்தட். இந்த மெத்தட்ல ஆன்சர்ஸ் வந்து அக்யூரேட்டா கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரே இருக்கும். அந்த ட்ரே வந்து எம்டி வெயிட் எடுத்துக்கணும் W1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அந்த ஃபீல்டுல போய் சாயில் சாம்பிள் வந்து ஒரு 3 cm டெப்த்ல இருக்க சாம்பிள்ஸ் வந்து எடுத்துட்டு எல்லாமே கிரம்பிள் பண்ணி லூஸா வந்து அந்த ட்ரேல போட்டுருவோம். அதுக்கு மேல நம்ம கொஞ்சம் பீசஸ் ஆஃப் ஒயிட் பேப்பரும் போடுவோம். அதை திருப்பி வந்து நம்ம வெயிட் எடுத்து W2ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த ட்ரே எடுத்து நம்ம சாண்ட்பாத் மெத்தட்ல வந்து இது பண்ணணும். சாண்ட்பாத் மெத்தட் நத்திங் பட் ஸ்டவ் மேல வந்து நம்ம ஹீட் பண்றது தான் சாண்ட்பாத் மெத்தட்னு சொல்றாங்க. நார்மலா வந்து ட்ரை ஆக 20 to 60 minutes வந்து எடுக்கும். ஆனா வந்து ஒரு சாயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் எடுக்கும். அப்படி ஹீட் ஆகும்போது நம்ம வந்து ஒரு நைஃப் வச்சு அதை கலரிட்டே இருப்போம். பிகாஸ் வந்து நமக்கு ஓவர் ஹீட் ஆகாம பாத்துக்கணும். அப்படி ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா ஒயிட் பேப்பர் எல்லாமே வந்து ப்ரௌன் கலரா வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும்.
அப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி வந்து அந்த சாயில் சாம்பிளை வந்து வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோம். W final minus W initial divided by W final minus W drain. இந்த ஃபார்முலால நம்ம போட்டோம்னா நமக்கு வாட்டர் கண்டென்ட்டோட வேல்யூ என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் இந்த டயகிராம்ல நான் சொன்னதுதான் வந்து இங்கேயும் வந்து பிரீஃபா சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்னு சொல்றாங்கன்னா 105 டிகிரி டு 110 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கால்சியம் கார்பைட் மெத்தட். இந்த மெத்தட்ல வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்னா, வாட்டர் வந்து கால்சியம் கார்பைட் கூட ரியாக்ட் ஆகும்போது அசிட்டைலின் கிளாஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து சாயில் சாம்பிள்ல இருக்கிறது கால்சியம் கார்பைட் கூட ரியாக்ட் பண்ண வைக்கும் போது நம்மளுக்கு அசிட்டைலின் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ் வந்து ப்ரெஷர் காஸ்ல வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்மளுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் சாயில் சாம்பிள்ல எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியேஷன் மெத்தட். இந்த ரேடியேஷன் மெத்தட்ல நமக்கு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்க்கு. இல்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வந்து என்ன யூஸ் பண்றாங்கன்னா கோபால்ட் 60 வந்து யூஸ் பண்றாங்க. அதை வந்து ஒரு கேப்சூலை வச்சு அந்த கேப்சூலை எடுத்துட்டு ஒரு ஸ்டீல் கேசிங்ல வைப்பாங்க. அந்த கேசிங்கை ஏன்னு நேம் பண்றாங்க. அந்த கேசிங் எடுத்து போரோல்ல வைப்பாங்க. அந்த கேசிங்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு சைடு ஓப்பனிங் இருக்கும். பிகாஸ் அந்த ஓப்பனிங்ல இருந்து நம்மளுக்கு வந்து ரேஸ் வந்து வெளியே வரதுக்கு ஒரு சைடு ஓப்பனிங் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிடெக்டர். டிடெக்டர் வந்து அனதர் ஸ்டீல் கேசிங்ல இருக்கும். அதுலயும் வந்து ஒரு சைட் கேசிங் ஓப்பனிங் இருக்கும். நம்மளுக்கு ஸ்டீல் கேசிங் ஏக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த ஓப்பனிங் இருக்கும். நெக்ஸ்ட் நியூட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டீல் கேசிங் ஏல இருந்து எமிட் ஆகும். அந்த நியூட்ரான் வந்து ஹைட்ரோஜன் ஆட்டமை வந்து ஸ்ட்ரைக் பண்ணா சம் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து எவ்வளவு வாட்டர் வந்து சாயில்ல பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இந்த மெத்தடை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணோம். பிகாஸ் வந்து ரேடியேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் அரைஸ் ஆகும் நம்ம ப்ராப்பர் ஷீல்டிங் வந்து கொடுக்கலனா. இந்த டயகிராம்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்டீல் கேசிங் ஏ, ஸ்டீல் கேசிங் பி, ஒன்னுத்துல ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் கேப்சூல், இன்னொன்னு வந்து டிடெக்டர். நம்மளுக்கு வந்து எவ்வளவு நியூட்ரான்ஸ் வந்து அந்த ஹைட்ரோஜன் ஆட்டம்ல ஸ்ட்ரைக் பண்ணுதோ அவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆகும். லாஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வாட்டர் கண்டென்ட் இன் தி சாயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் யூனிட் வெயிட் அண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சாலிட் டிட்டர்மினேஷன்ஸ் பத்தி பார்த்துட்டு இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.